குருமூர்த்தி நேர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரின் மீது என்றென்று நின்று நிலவட்டுமாக்குங்க. எவல்யூஷன் இஸ் a fake theory அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் கொடுத்திருந்தேன். பட் வெறும் வீடியோஸ் மட்டும் எவல்யூஷனை சப்போர்ட் பண்றவங்க வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. நீ கடவுள் நம்பிக்கையாளன் அப்படிங்கறக்காக ஒரு சயின்ஸை வந்து நீ போய் சொல்லாத, நீ ஏதோ தவறான விஷயங்களை சொல்ற, ஏதோ லிங்க் பண்ணி ஏதோ டாக்குமெண்ட் கட்டி நீ வந்து போய் சொல்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நான் திருப்பி ஒரு வீடியோ போனோம். அந்த வீடியோட நான் ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோல நான் வந்து இந்த எவல்யூஷன் தியரி சம்பந்தப்பட்டு நிறைய ப்ரூஃப்ஸ் காட்ட போறேன். எவல்யூஷன் தியரி வந்து முழுக்க பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் காட்ட போறேன். பிளஸ் எவல்யூஷன் தியரி சம்பந்தப்பட்டு என்ன ஃப்ராட் வேலை பண்ணாங்க அப்படிங்கறத காட்ட போறேன். பிளஸ் வந்துட்டு நிறைய கேள்விகளோட வந்திருக்கேன். நான் நிறைய கேள்விகள் கேட்க போறேன். எவல்யூஷனை சப்போர்ட் பண்றவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எவல்யூஷன் தியரிக்குள்ள இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவல்யூஷனிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கிரியேஷனிசம் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கிரியேஷனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மாடர்ன் சயின்ஸ்ல இருந்து வந்து, அதாவது 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் அது ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆனாங்க. இந்த கிரியேஷனிசம் பேசக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து எவல்யூஷன் வந்து பொய்ன்னு சொல்றவங்க, எவல்யூஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எவல்யூஷன் பேசுறவங்க கிரியேஷனிசம் கான்செப்ட் வந்து கிடையாதுன்னு பேசுறாங்க. இந்த கிரியேஷனிசம் கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, அதுல வந்து இன்டெலிஜென்ட், அதாவது எல்லாமே உருவாக்கத்தினால வந்தது. ஒரு கிரியேட்டர் இருக்காரு, அந்த கிரியேட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க. எவல்யூஷன் வந்து எல்லாமே வந்து பரிணாம வளர்ச்சி, அதாவது டிரான்சாக்ஷன் மூலியமா வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்துட்டு கிரியேஷனிசம் வந்து நிறைய அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃப் வச்சிருக்காங்க. பட் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுக்கான அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. அப்படி சொன்னாலும் அதை பெருசா வந்து என்ன சொல்றது, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இதுல நிறைய பார்க்க போறோம். ரெண்டு தரப்புமே நம்ம பார்ப்போம், நிறைய பார்க்க போறோம் நம்ம. ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ, அதாவது செல் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 19th செஞ்சுரி வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து இந்த செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஜெல் மாதிரியான ஒரு விஷயம் தான், ஒரு தண்ணி மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து நம்பியிருந்தாங்க. ஏன்னா வந்து அப்போ வந்து பெருசா வந்து லேப் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, லெபார்டரிஸ் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ஸோ அதனால வந்து அப்படிதான் நம்பியிருந்தாங்க. ஸோ 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து நிறைய லேப் எக்யூப்மெண்ட்ஸ், புது டெக்னாலஜி வரும்போது நிறைய மைக்ரோஸ்கோபிக் மூலமா செல்ல நல்லாவே வந்து டீப்பா அனாலிசிஸ் பண்ண முடிச்சு. அதுல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்கேல் பீஹே அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து கிரியேஷனிசத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு பயோகெமிஸ்ட். இவர் வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த செல்லுக்குள்ள ரொம்ப டீப்பா அனாலிசிஸ் பண்றாரு. அனலைஸ் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஹைலி டிசைன்டா இருக்கு. சோ இந்த செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா குரோமோசோம்னு ஒன்னு இருக்கு. அந்த குரோமோசோம்குள்ள பாத்தீங்கன்னா 3 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த செல்லுக்குள்ள வந்து flagellum அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த குரோமோசோம்குள்ள போனீங்க அப்படின்னா, எப்படி நார்மலா வந்துட்டு உங்களுடைய ரியல் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஏதோ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிக்கு போனீங்கன்னா எப்படி வேலை நடக்கும், அதே மாதிரி தான் அந்த குரோமோசோம்குள்ள நடக்குது, செல்லுக்குள்ள நடக்குது. இந்த flagellum எடுத்தீங்கன்னா, அது வந்து நான் முத flagellum வந்து ஒரு புத்தகத்துல தான் பாக்குறேன். அந்த புத்தகத்துல பார்க்கும்போது அது வந்து ஒரு மோட்டர் மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது நார்மலா எப்படி நம்ம வெளியில மோட்டர் பார்ப்போம், அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. சோ அந்த flagellum நான் வந்து மைக்ரோஸ்கோப்புக்குள்ள பார்க்கும்போது இட் இஸ் ஹேவிங் ஆல் த பார்ட்ஸ், எல்லா பார்ட்டும் இருக்கு. அதுல வந்து அது ஒரு மோட்டர் மாதிரி அது இயங்குது. ஸோ இது வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மூலியமா, டார்வின் சொல்ற மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி மூலியமா இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு செல் உருவாகிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, செல்லுக்கு வந்துட்டு தன்மையை கூட்டி பழக்கம் கிடையாது, தன்மை இறக்கிதான் பழக்கம். ஒரு பார்ட் இல்லைனாலும் அந்த செல் வந்து செத்து போச்சுன்னு அர்த்தம், அந்த செல் வந்து திருப்பி ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத மைக்கேல் பீஹே சொல்ற ஒரு விஷயம். அதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் இல்லைனாலும் அந்த செல் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத மைக்கேல் பீஹே சொல்றாரு. அப்ப இவங்க சொல்ற மாதிரி பல ஆண்டு காலமா இந்த டிரான்சாக்ஷன் மூலியமா ஒரு செல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தன்மை இல்லை அப்படிங்கும் போது செல் வந்து செத்து போயிடும், அந்த தன்மை உருவாகவே முடியாது. தன்மையை கூட்டிக்கிறதுக்கான பழக்கம் அது கிடையாது, இறக்கிதான் பழக்கம் அப்படின்னு தான் மைக்கேல் பீஹே சொல்றாரு. ஸோ அந்த வீடியோ இதுல பாருங்க. அந்த வீடியோ வந்து ஆக்சுவலா 8 நிமிஷம் வீடியோ நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன், ஏன்னா டைம் ரொம்ப எலாபரேட் ஆகும் அப்படிங்கறக்காக. ஸோ இதுல பாருங்க மைக்கேல் பீஹே என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, அதை பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஈவன் மைக்கேல் பீஹே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டார்வின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த செல் வந்து காம்ப்ளிகேட்டட் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்னுடைய தியரி வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத டார்வினே சொல்ற ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு மைக்கேல் பீஹே என்ன சொல்றாருன்னா, இப்போ நாங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டோமே, இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் செல், இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ வந்து டார்வினே வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஓனா ஃபால்சிஃபை பண்றாரு அப்படிங்கிறத வந்துட்டு மைக்கேல் பீஹே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். Most people have no idea of how small and complex cells are. A typical cell from you or me, called a eukaryotic cell, is probably 1/10 of the size of the head of a pin.
And yet, in that single cell, there are about 3 billion units of DNA making out the chromosomes. And those 3 billion units make the molecular machines of the cell, literally machines that make the cell work. With computer animation, we can enter the cell. Here, the staggering complexity of its molecular machinery is clearly seen. It's like going into an automobile factory. The factory has a large number of machines. The parts have to fit together in very specific ways to do their jobs, and if things go wrong, the cell is in big trouble. And just one cell is enormously complex, but humans, you and I, are made from trillions of cells, and those trillions of cells have to fit together in the right way and do their own job. Darwinism was a lot more plausible when we were thinking about globs of protoplasm than it is when we're thinking about molecular machines. Each of these biochemical machines is a masterpiece of engineering and nanotechnology. They are essential to functions as vital and diverse as vision, photosynthesis, and the production of energy in the cell. Michael Behe has studied several of these machines, including the flagellum, a remarkable rotary motor. I remember the first time I looked in a biochemistry textbook and I saw a drawing of something called a bacterial flagellum with all of its parts in all of its glory. It's had a propeller and the hook region and the drive shaft and the motor. And I looked at that and I said, that's an outboard motor. That's designed. That's no chance assemblage of parts. Behe's reaction was not surprising, especially when the bacterial flagellar motor is animated and magnified more than 50,000 times to display the details of its construction and operation. It's got some tail proteins which act as the propeller. When the flagellum rotates, these push against the water and therefore push the bacterium forward. And the motor uses a flow of acid from outside of the cell to the inside of the cell to power the turning. The bacterial flagellum has 2 gears, forward and reverse, water-cooled, proton motive force. It has a stator, it has a rotor, it has a U-joint, it has a drive shaft, it has a propeller. It's not convenient that we give them these names. That's truly their function. Since its discovery, biologists have tried to understand how a machine of such superb design could have arisen gradually, without foresight or plan, through the biological pathway Darwin envisioned. In his study of evolution and molecular machines, Michael Behe has raised a significant challenge to the creative power of Darwin's mechanism of natural selection. It is called irreducible complexity. The concept of irreducible complexity also applies to biological machines, including the bacterial flagellum. All told, there are about 40 different protein parts which are necessary for this machine to work. And if any of those parts are missing, then either you get a flagellum that doesn't work because it's missing the hook or it's missing the drive shaft or whatever, or it doesn't even get built within the cell. You can't put something like that together gradually because they need a large number of parts interacting with each other at the same time before they work at all. Without the tools to observe the machinery of the cell, and long before the idea of irreducible complexity, Charles Darwin offered a way to test his own theory. In Origin of Species, he wrote, "If it could be demonstrated that any complex organ existed, which could not possibly have been formed by numerous, successive, slight modifications, my theory would absolutely break down." Darwin acknowledged that if someone identified a biological system that could not have been constructed in incremental steps over long periods of time, then his theory would be invalid. And what Michael Behe and others have discovered is the existence of biological machinery that cannot be explained away by Darwinian processes. Darwin's failed predictions have in fact falsified his own theory.
falsified his own theory. இவர் பேர் தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ், எவல்யூஷனரி சயின்டிஸ்ட்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எவல்யூஷனரி சயின்டிஸ்ட். இப்போ பிரசன்ட்டா இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா டாப்பஸ்ட் எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் தான். நீங்க கூகுள்ல போய் ஃபேமஸ் எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே சார்லஸ் டார்வினுக்கு அப்புறம் ஒரு போட்டோ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸோட போட்டோ தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எவல்யூஷனரி ஃபீல்ட்ல எவல்யூஷனரி சயின்டிஸ்ட்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட். எதனால ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், மதங்களை மறுக்கக்கூடியவர், ஹோலி புக்ஸை மறுக்கக்கூடியவர். இஸ்லாமுடைய ஹோலி குரானை படிச்சுட்டு இதுல நிறைய தப்பு இருக்குப்பா, கிறிஸ்டியானிட்டி பைபிள் படிச்சுட்டு நிறைய தப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட் ஷோல வந்து கலந்து பேசியிருக்காரு, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நீங்க போய் யூடியூப்ல இருந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே முக்காவாசி எல்லா வீடியோஸுமே அவர் வந்து ஏதாவது மறுத்து தான் பேசியிருப்பார். இந்த கடவுள் சார்ந்து ரிலிஜன் சார்ந்து மறுத்து தான் பேசியிருப்பாரு. அப்புறம் ஏன்டா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கல, ரொம்ப ஜென்யூனான பர்சன். அவர் வந்துட்டு என்னன்னா அந்த புத்தகங்களை படிச்சிருக்காரு, குரானை படிச்சு பைபிளை படிச்சு எனக்கு இது வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு பேசக்கூடியவர். ஏன்னா ஒரு சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா மதங்களை ஹோலி புக்ஸ் படிக்க மாட்டானுங்க, சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கு படிக்க மாட்டானுங்க, ஆனா சயின்ஸ் கரெக்ட்னு பேசுவானுங்க, ஹோலி புக் தப்புன்னு பேசுவானுங்க. இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கப்பட்டுச்சு, எது கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாலிகுலர் மிஷனை பத்தி, இந்த மைக்கேல் பிஹே கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாலிகுலர் மிஷனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கப்பட்டுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஆமா இந்த மாலிகுலர் மிஷன்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு டிசைனர் இருக்கிற மாதிரி தான் தோணுது, அந்த டிசைனர் வந்துட்டு கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதாவது இவர் என்ன ஒத்துக்கிறாருன்னா ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு அப்படிங்கறது தோணுது. பட் அந்த கிரியேட்டரும் ஒரு சும்மா வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருந்து ஜம்ப் ஆயிலாம் வர முடியாது, அவரும் ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ்ல தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். பட் அவர் வந்திருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, பட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு டைலமாவான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கிறார். பட் என்ன வந்து தெளிவா சொல்றாருன்னா, ஆமா கிரியேட்டர் இருக்கிறது அப்படிங்கறது ஒத்துக்கிறாரு, இந்த மாலிகுலர் மிஷன் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளையும் ஒத்துக்கிறார் இவர். ஸோ அதான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். At the details of biochemistry, molecular biology, you might find a signature of some sort of designer. Wait a second. Richard Dawkins thought intelligent design might be a legitimate pursuit? And that designer could well be a higher intelligence from elsewhere in the universe. But that higher intelligence would itself have had to have come about by some explicable or ultimately explicable process. It couldn't have just jumped into existence spontaneously. That's the point. So செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாசில் ரெக்கார்ட் ப்ரூஃப்ஸ். ஃபாசில் ரெக்கார்ட் ப்ரூஃப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் செத்து போன ஹியூமன்ஸோடதோ இல்லை வந்து குரங்குகளுடையோ எலும்பு கூடுகளை எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ நீங்க அந்த பரிணாம வளர்ச்சியுடைய அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அப்படி கொஞ்சம் எந்திரிச்ச மாதிரி இருக்கும், கடைசியில் மனிதன் இருப்பான். இந்த குரங்கோடைய எலும்பு கூடுகள் நிறைய இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் கணக்கில் எலும்பு கூடுகள் இருக்கு. இந்த மனிதனுடைய எலும்பு கூடுகள் நிறைய இருக்கு, நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் இது இடப்பட்ட கேப்ல இருக்கக்கூடிய இந்த இனங்களுடைய எலும்பு கூடுகள் எங்க அப்படின்னு சொல்லி கிரியேஷனிசம் பேசக்கூடியவங்க கேட்கறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட் கேட்கறாங்க. சோ இந்த ஆர்கியாலஜிஸ்ட பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா, இந்த எலும்புக்கூடுகளை வந்து நாங்க இதுவரை கண்டுபிடிச்சதே கிடையாது, அப்படி ஒரு எலும்புக்கூடுகள் கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்கியாலஜிஸ்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சிஷனல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இடப்பட்ட இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் வந்து டிரான்சிஷனல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, எவல்யூஷன் வந்து மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த லிங்க்ஸ் வந்து மிஸ் ஆகுது, எங்க இந்த எலும்புக்கூடுகளை எங்க கண்டுபிடிக்கணும்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லா மிருகங்களும் எவல்யூஷன் படி பார்த்தா இந்த நிறைய மில்லியன் இயர்ஸ் கணக்குல வந்துட்டு அது மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதோடைய ரெக்கார்ட்ஸ்ல நிறைய கிடைச்சிருக்கணுமே, ஏன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எவல்யூஷன் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கறாங்க. பட் இன்ன வரைக்கும் அப்படி ஒரு எலும்பு கூடுகள் எங்கேயுமே கண்டுபிடிக்கவே இல்லை. பட் எவல்யூஷன் தியரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மிஸ்ஸிங் லிங்க்ல கிடையாது, நீங்க எடுக்கிறதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி கிளைம் பண்றாங்கன்னா, இதுலயும் ஒரு ஃப்ராட் வேலை பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ வந்து குரங்குடைய போன் ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா, குரங்குடைய எலும்புக்கூடு ஃபேஸ் எலும்புக்கூடு எடுத்தீங்கன்னா, தலையோட எலும்புக்கூடும் மனிதனுடைய தலைய எலும்புக்கூடு எடுத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கையை எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கால் மட்டும் கொஞ்சம் வேணா ப்ராடா இருக்கலாம், மேபி கீழே வந்து ப்ராடா இருக்கலாம். பட் வந்து அதை வச்சு என்ன சொல்லிடலாம், இது வந்து இடப்பட்ட கேப்ல இருக்கக்கூடிய எலும்புக்கூடுன்னு சொல்லிடலாம், சிம்பிளா சொல்லிடலாம். அப்படி சொல்றவங்களா இருந்தா கிரியேஷனிசம் பேசக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, அப்படியே நீங்க வச்சுக்கோங்க, சரி நீங்க சொல்ற மாதிரி அது வந்து டிரான்சிஷனல் ரெக்கார்ட்னே வச்சுப்போம். அப்படி பார்த்தாலும் கூட நீங்க வந்து வெறும் குரங்குக்கும் மனிதனுக்கு மட்டும் தான் காட்டுறீங்களே தவிர வேற மிருகத்துக்கு எதுக்கும் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்க அது வந்து ஒரு யானைக்கு காட்டுங்க, இல்ல ஒரு ஜிராஃபிக் காட்டுங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ காட்டுங்க, அந்த டிரான்சிஷனல் ரெக்கார்டை காட்டுங்க. ஏன் மனிதனுக்கு மட்டும் காட்டுறீங்கன்னா, ஏன்னா மனிதனுக்கும் குரங்குக்கும் தான் எலும்பு வந்து ஒரே மாதிரி இருக்கு.
அதனாலதான் அதை வச்சு காட்டுறாங்க, அதை வந்து ப்ரூஃப்னு காட்டுறாங்க. ஆனா இது வரைக்கும் மத்த மிருகத்துக்கு அப்படி காட்டுறது கிடையாது. இவங்க இந்த எவல்யூஷன் பேசக்கூடியவங்க மத்த மிருகத்துக்கு வந்து அந்த மாதிரி டிரான்சிஷனல் ரெக்கார்ட் காட்டவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப். ஈவன் ஆர்கியாலஜிஸ்ட் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பின்னாடி போயிலிருந்து எலும்புகள் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி எடுத்த விஷயத்துல ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் ஒரே நேரத்துல நிறைய மிருகங்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரூஃப் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கிரியேஷனிசம் அதாவது உருவாக்கத்தை பத்தி பேசக்கூடிய சயின்டிஸ்ட் தான் வந்து கரெக்டா ப்ரூஃப் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. எவல்யூஷன் வந்து இது மூலியமா தவறாகுது அப்படிங்கறது வந்து இதுல இருந்து ப்ரூஃப் பண்றாங்க. சோ மூணாவது இம்பார்ட்டன்டான ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலக்கன் ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபிஷ் ஒன்று இருக்குங்க. இந்த ஃபிஷ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்டிங்ட் ஆகி வந்து செத்து போச்சு. அது வந்து 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து வாழ்ந்த ஒரு மீன். அது வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட்னால பேசப்பட்ட ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நாளா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஃபிஷ் வந்து பரிணாம வளர்ச்சியில வந்துட்டு பெருசாகி அதுக்கு வந்து லிம்ஸ் இருக்கு, கால் வந்திருக்கு, கில்ஸ் வந்து லங்ஸா மாறிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த டார்வின் தியரி பேசக்கூடிய எவல்யூஷன் பேசக்கூடிய நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ 1938 டிசம்பர் மாசம் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஃபிஷர்மேன் நெட்ல வந்து இந்த கோலக்கன் ஃபிஷ் வந்து மாட்டிருச்சு. ஸோ இது வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்க்குறாங்க. இந்த கோலக்கன் ஃபிஷ் வந்து மாட்டினதுக்கு அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி போன் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபிஷ் சம்மந்தப்பட்ட போன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. கோலக்கன் ஃபிஷ்ஷோடைய போன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதையும், அதாவது அந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷோடைய போன்ஸையும் இப்போ கிடைச்ச நியூவா டிசம்பர் மாசம் 1938 கிடைச்ச ஃபிஷ்ஷோடைய போனையும் ரெண்டையும் ஒற்றுமை வச்சு பார்த்தோன்னா என்ன கண்டுபிடிக்கலாம், எவல்யூஷன் நடந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எடுத்த போன் ஸ்ட்ரக்சர் வந்து பல மில்லியன் இயர்ஸ்க்கு இருந்த இனம், மீன் இனம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. யார் எவல்யூஷன் பேசுறவங்க தான் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப எடுத்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தா ரெண்டுமே வச்சு பார்த்திருக்காங்க, ஒரு மாற்றம் கூட ஏற்படல. அட்லீஸ்ட் ஒரு அடாப்டேஷனாவது மாறி இருக்கும். ஒரு சின்ன கண்ணு மாற்றம், இல்ல லைட்டா வந்து விங்ஸ் இந்த விங்ஸ் இருக்க பாத்தீங்களா, அதுல மாற்றம், இந்த மாதிரி அதுலயாவது வந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது மாதிரி ஒரு மாற்றம் கூட ஏற்படல. ரெண்டு போன் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரூஃப் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும். எப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த கோலக்கன் ஃபிஷ்ஷோடைய போன் ஸ்ட்ரக்சரும் இப்போ எடுத்த கோலக்கன் ஃபிஷ்ஷோடைய போன் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லிவிங் ஃபாசில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொதுவாக வந்து ஒரு பர்டிகுலர் இனம் வந்து ஃபாசில் மூலியமா தான் படிக்க முடியும். ஏன்னா அது வந்து ஃபுல்லா எக்ஸ்டிங்ட் ஆயிடும், ஃபுல்லா வந்து அது செத்து போயிடுவாது. ஸோ அது வந்து ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் மூலியமே தான் அதை படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் எடுத்துக்குவோம். அது வந்து ஃபாசில் ரெக்கார்ட் மூலியமா தான் நம்ம டைனோசர் ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? உயிரினத்து இப்போ உயிரோட அது இல்லை. அதே மாதிரி இதையும் வந்து லிவிங் ஃபாசில்னு ஒரு இடத்துல வச்சிருந்து, பட் இப்போ தான் அது புதுசாக அது கிடைச்சிருச்சு. 1938 அது வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து டார்வின்ஸ் தியரி வந்து பயங்கரமா அப்போ வந்து பேசப்பட்டுச்சு. டார்வின்ஸ் தியரி வந்து இது மூலியமா பொய்யாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. கிரியேஷனிசம் பேசக்கூடிய சயின்டிஸ்ட் இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃபா வச்சாங்க. நாலாவது ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிபோனாச்சி சீரியஸ். ஸோ ஃபிபோனாச்சி சீரியஸ் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது மிகப்பெரிய வீடியோ. ஸோ அதை பற்றி நாங்கள் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பல விஷயங்கள், அது மனிதனுடைய உடல் படைப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து மிருகங்களுடைய உடல் படைப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்ரூட்ஸோடைய படைப்புகள், காய்கறியுடைய படைப்புகள், இல்லை செடிகளுடைய படைப்புகள், இல்லை வந்து உலகத்தில் என்ன படைப்புகளாக இருக்கட்டும், மழை, தண்ணி, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு கோல்டன் ரேஷியோ, இந்த ஃபிபோனாச்சி சீரிஸ் நம்பர் படியும் அந்த ஃபிபோனாச்சி நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ரேஷியோடைய நம்பருக்குள்ள, அதாவது 1.618 அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளாரே தான் வருது. அந்த கால்குலேஷன் அடிப்படையில தான் அது வந்து டிசைன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபிபோனாச்சி பேசக்கூடிய சயின்டிஸ்ட் பேசுறாங்க. ஃபிபோனாச்சி பேசக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து எல்லாத்துக்குள்ளே இருப்பாங்க, எல்லா தரப்புலையும் எல்லா துறைக்குள்ளேயும் இருப்பாங்க, இந்த ஃபிபோனாச்சி நம்பரை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டார்வின்ஸ் தியரியோட இந்த ரேண்டம் ப்ராசஸ், நேச்சுரல் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து வராது. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என் கையில வந்து கல், மண், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் இருக்கு. நான் இதை எப்படி தூக்கி வீசுறேன், ஒரு இடத்துல எப்படி தூக்கி வீசுறேன், எத்தனை வாட்டி அதை வீசினாலும் அங்க வந்து வீடு கட்ட முடியாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு மில்லியன் டைம்ஸ் நான் வீசுறேன், ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு 2 செங்கல் சும்மா மேலேயும் கீழே வச்சு ஒரு சிமெண்ட் ஒரு அளவுக்கான அரேஞ்ச் ஆகலாமே தவிர, பட் வந்து அது என்னால வச்சு அதை வீடு கட்ட முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி நான் போய் அதை திருப்பி வீடு கட்டணும்னா என்ன பண்ணணும், நான் போய் உட்காந்து செங்கல் வச்சு சிமெண்ட் பூசி, மண்ணை வச்சு சிமெண்ட் பூசி இந்த மாதிரி தான் வீடு கட்ட முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி டார்வின் சொல்ற மாதிரி இந்த ரேண்டமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அக்யூரசி பாயிண்ட், அதாவது கோல்டன் ரேஷியோட அக்யூரசி பாயிண்ட்ல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தேர் இஸ் அ டிசைனர் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபிபோனாச்சி பேசக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து பேசுறாங்க. அவங்களும் கிரியேஷனிசம் பேசுறவங்க தான். ஸோ அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்யூரேட் பாயிண்ட்ல எல்லாமே இருக்கு, அக்யூரேட் பாயிண்ட்ல இருக்கு. அப்படி ரேண்டம் பாயிண்ட் இருக்குன்னா ரேண்டமா இருக்கணும். ஒரு டைம் 1.618 இருக்கணும், இன்னொரு டைம் 1.8 இருக்கணும், இன்னொரு டைம் வந்து
100 இருக்கணும், சம்திங் இருக்கணும். கரெக்டுங்களா? ஏன் எல்லாமே 1.618க்குள்ளே வருது? எல்லா அமைப்பும் 1.6. அப்போ ஏதோ ஒரு டிசைனர் இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறது ஃபிபோனாச்சி சீரிஸ் பேசக்கூடியவங்க பேசுறாங்க. இது வந்துட்டு 4th ப்ரூஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டார்வின்ஸ் தியரி எப்படியாவது ப்ரூஃப் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? சயின்ஸ் வந்து எப்படியாவது ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அதுக்காக நிறைய ஃப்ராடு வேலை பண்ணானுங்க. அந்த ஃப்ராடு வேலை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவர் பேர் தான் ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். இவர் வந்துட்டு சார்லஸ் டார்வினுடைய நண்பர். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவல்யூஷன் தியரி வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வேலை ஒன்று பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1866ல் 2 முக்கியமான விஷயத்தை சப்மிட் பண்றாரு. ஒன்று வந்துட்டு எவல்யூஷன் தியரியோடைய ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஒன்று சப்மிட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிரியோடைய ஸ்டேஜஸோடைய டயக்ராம் ஒன்று சப்மிட் பண்றாரு. இந்த எம்பிரியோ ஸ்டேஜஸோடைய டயக்ராம் வந்து முழுக்க எவல்யூஷன் தியரியை சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தனால சார்லஸ் டார்வினும் வந்துட்டு இது வந்து கரெக்டான எம்பிரியோ டயக்ராம் தான் அப்படின்னு சார்லஸ் டார்வின் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ ரொம்ப காலமா வந்து சயின்ஸ் வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா இந்த எம்பிரியோடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வரைய ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஹெக்கல்ஸோடைய டயக்ராமும் புதுசா வரைஞ்ச இந்த எம்பிரியோட டயக்ராம்ஸும் கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ போட்ட இந்த எம்பிரியோ டயக்ராம் தான் கரெக்ட், ஹெக்கல்ஸோட எம்பிரியோ டயக்ராம் வந்து கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஹெக்கல்ஸ் ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுனால பல ஸ்காலர்ஸ் வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டார்வின்ஸ் தியரி வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக, அதாவது எவல்யூஷன் தியரி வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக ஹெக்கல்ஸ் வந்து ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் ஜர்னல் செப்டம்பர் 5, 1997ல் ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் ஜர்னல் வந்து அவங்களோட பப்ளிகேஷன்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெக்கல்ஸ் எம்பிரியோ ஃப்ராட் ரீடிஸ்கவர்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதை ஃப்ராட்னே சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஈவன் ஹெக்கல் சொன்ன இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் கூட ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயத்துல இருந்தா உயிருள்ள ஒரு விஷயம் வந்து உருவாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் வந்து மாடர்ன் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க. அதாவது எவல்யூஷனுடைய தியரியில ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வேலை பண்ணது வந்து ஹெக்கல்ஸோடைய இந்த 2 சப்மிஷன், அதாவது ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஒன்று, எம்பிரியோ டயக்ராம். இவர் பேர் தான் சார்லஸ் டார்வின். இவர் வந்துட்டு ஒரு பிகினர் லெவல் ஆர்கியாலஜிஸ்ட். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல பில்டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய ஆர்கியாலஜிஸ்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய எலும்பு துண்டுகள் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இந்த எலும்பு துண்டுகளா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது குரங்குக்கும் மனிதனுக்கும் இடப்பட்ட கேப்ல இருக்கக்கூடிய இனங்களுடைய எலும்பு துண்டுகள் அப்படின்னு சொல்லி, ஸோ இது மூலியமா எவல்யூஷன் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு, நான் வந்து மிஸ்ஸிங் லிங்க் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்ப இருந்து சயின்ஸ் வந்து ஆமா இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு துண்டுகளை எல்லாம் பார்த்துட்டு ஆமா இது வந்து மிஸ்ஸிங் லிங்க் வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து 1916ல் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சார்லஸ் டார்வின் வந்து எங்க ஒர்க் பண்ணாரோ, அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒர்க் எங்க ஒர்க் பண்ணாரோ அங்க போய் தோண்டி பார்க்கறாங்க. ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து தோண்டி பார்க்கறாங்க, பார்த்தா ஒரு எலும்பு துண்டு கிடைக்கவே இல்லை. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களையும் தோண்டி பார்க்கறாங்க, எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கான்ட்ரவர்சி ஃபார்ம் ஆகுது, என்னடா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1953ல் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இந்த சார்லஸ் டார்வின் சப்மிட் பண்ண இந்த எலும்பு துண்டுகளை வந்துட்டு இது பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு இந்த ஹியூமனுடைய, அதாவது மனிதனுடைய எலும்பு மண்டவோடு இந்த மாதிரி கைகளோட எலும்புகளையும் அதுக்கப்புறம் வந்து குரங்களுடைய எலும்புகளையும் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சில கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது கீழே இருந்து தோண்டி எடுத்த மாதிரி காட்டி வந்து ஏமாத்தி இருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராஜரி வேலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஸ் வந்து எதனால இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹியூமன் எவல்யூஷனை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக, ஹியூமன் எவல்யூஷனுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வருவதற்காகவும், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் மூலியமா சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ப்ரூஃப்ஸ் இருந்தாலும் இந்த எவல்யூஷன் நம்பக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கடவுள் மறுப்பாளராக தான் இருக்காங்க, அதாவது ஏத்திஸ்ட் அண்ட் ஆக்னிஸ்ட் இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாரும் கிடையாது, பட் அந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க ஒரு தனி கூட்டம் இருக்காங்க, இந்த எவல்யூஷனை நம்புறவங்க. அவங்க வந்து இந்த சயின்ஸை மேற்கோள் காட்டி அவங்க வந்து இந்த எவல்யூஷன் வந்து நம்புறாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசுறேன், நீ வரக்கூடிய வீடியோவில் நான் கண்டிப்பாக பேசுறேன். ஸோ இவ்வளோ ப்ரூஃப்ஸ் பார்த்துருக்கீங்க கரெக்டுங்களா? ஸோ கிரியேஷனிசம் சைட்லேருந்து இவ்வளோ ப்ரூஃப்ஸ் வச்சிருக்காங்க, இவ்வளோ அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட், லேப் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃபே வச்சிருக்காங்க, இவ்வளோ வச்சிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃப் வச்சிருக்காங்க, கோலக்கன் ஃபிஷோட ப்ரூஃப் இருக்கு, அப்புறம் இப்போ ஃப்ராட் வேலை வர பண்ணியிருக்காங்க டார்வின்ஸ் தியரியிலேருந்து. அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ ஒரு சில கேள்விகளை நான் கேட்கணும், இந்த எவல்யூஷனை சப்போர்ட் பண்றவங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கணும். பொதுவாக நம்ம சயின்ஸ் எப்படி படிச்சிருக்கோம்? இப்போ 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது சயின்ஸ் வந்து எப்படி படிச்சிருப்போம்? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ பெனாயில வெள்ளையா இருக்கு, பாலும் வெள்ளையா இருக்கு, அதனால அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன லூஸ் மாதிரி வளர அப்படின்றாங்கல்ல. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது ரெண்டு ஒன்று இல்லைங்கிறத எப்படி சொல்ல முடியும்? சயின்ஸ் மூலியமா எப்படி சொல்ல முடியும்? அது எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா கண்டக்ட் பண்ணுவாங்க, அது ரெண்டோட தன்மையை செக் பண்ணுவாங்க. வாசனை அளவுக்காவது அது ரெண்டும் வெவ்வேறு வகையில இருந்தாலும் கூட அதை ரெண்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இது ஃபெனாயில் இது பால் அப்படின்னு சொல்லி தான் சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் எவல்யூஷன்ல மட்டும் எனக்கு அந்த மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எவல்யூஷன் மட்டும் நீங்க எப்படி சொல்லி தரீங்க அப்படின்னா, இந்த எலும்பும் அந்த எலும்பு ஒரே மாதிரி இருக்கு, குரங்கும் மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கான், அதனால 2 பேரும் ஒண்ணு.
இது எப்படி இருக்குன்னா பெனாயிலும் பால் ஒரே மாதிரி இருக்கு, அதனால ரெண்டுமே ஒண்ணு இப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல வந்துட்டு ஒன்ன மாதிரியே நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜூல வந்து ஒன்ன மாதிரியே ஒரு குரங்க பார்த்தேன்டா, அதனால அந்த குரங்குடைய அம்மாக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு ஏதாவது லிங்க் இருக்குமோ இப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படியே நம்ம வந்து சயின்ஸை படிச்சிருக்கோம், இந்த மாதிரியே நம்ம வந்து சயின்ஸை படிச்சிருக்கோம். இப்படி வந்து சொல்லித்தரவே இல்லை. நான் இது வரைக்கும் அப்படி சயின்ஸ் படிக்கவே இல்லை. எல்லாமே கோர் பாட்டு. இப்போ ஆட்டம் அப்படின்னு படிச்சோம்னா அதோட கோர் என்ன அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். அதோட கோர் பாட்டு போய் தான் அதோட தன்மை என்னன்னு படிச்சிருக்கோம். கிராவிட்டி படிக்கும் போது அப்படிதான் கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்ன சும்மா வந்து நீ கீழே போட்டு பாருப்பா விழுச்சா அப்ப கிராவிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்படி 10வது சொன்னதே கிடையாது. அது ஏதோ ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கப்பா, அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப எவல்யூஷனுக்கு எதுவுமே கண்டக்ட் பண்ணாத ஒரு எவல்யூஷனுக்கு எப்படி நீங்க வந்து ஃபேக்ட் நீங்க வந்து சொல்ல முடியும்? இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா இது வரைக்கும் அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் எவல்யூஷனுக்கு வந்து நடக்கவே இல்லை. நடக்காம நீங்க வந்து எப்படி சொல்ல முடியும் எவல்யூஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எவல்யூஷன் தியரி பேசக்கூடியவங்க முக்கால்வாசி பேர் ஏத்திஸ்டா இருப்பாங்க, இல்லை ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. அவங்க வந்து கடவுள் மறுப்பாளர்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, சரிப்பா இப்ப நீ சொல்றபடி கிரியேட்டர் இருக்கிறான்னு நீ சொல்ல வர, அதுதானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி நம்மளவே தன்னாட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ கிரியேட்டர் இருக்கிறான்னு வச்சுக்கப்பா, நீ சொல்ற மாதிரியே வந்துட்டு கிரியேஷனிசம் கான்செப்ட் வந்து உண்மையான வச்சுக்கப்பா, கிரியேட்டர் எங்க இருக்கா, நான் வந்து பார்த்தாதான்ப்பா நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாதான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டுப்பாங்க. ஏன்னா சயின்ஸ்ல வந்து அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட்னா பார்த்தாதான் நம்புறது அப்படின்னு அர்த்தம். அப்ப நீ சொல்ற கிரியேட்டரை நான் பார்த்தாதான் நம்புவேன், அதை வந்து நீ அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வச்சுப்போம். இப்போ அவங்க கேட்கறாங்க அந்த மாதிரி கேள்வி, அவங்க கிட்ட நீங்க திருப்பி கேளுங்க. என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா, அவன் சொல்ற லாஜிக் படி பார்த்தாதான் நம்புவானா, இந்த உலகத்துல கண்ணு தெரியாதவன் எதை நம்புவான்னு எனக்கே தெரியல. எதை நம்புவான்? கண்ணு தெரியாதவன் இந்த உலகத்துல கண்ணு தெரியாத எதை நம்புவான்? அப்ப அவனுடைய லாஜிக் வந்து மிஸ் ஆகுதுல, கண்ணு தெரியாதவனுக்கு மிஸ் ஆகுதுல. அப்ப வந்து என்ன சொல்லுவான் தெரியுங்களா, என்னடா லூஸ் மாதிரி வளர்ற, அவனுக்கு கண்ணு தெரியாத ஒரு சென்ஸ் மட்டும் தான் இல்ல, மித்ததுல சென்ஸ் இருக்கு அப்படிமா. மித்த சென்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது டச் பண்ணா தெரியும், அவனால மோந்து பார்க்க முடியும், காதல கேட்க முடியுமா, அதாவது நம்ம கிட்ட சூப்பரா ரிப்ளை பண்ணிட்டாராமா அவரு. ஸோ அவங்க சொல்ற திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க தெரியுமா? பொதுவா வந்துட்டு இப்ப நான் கிள்ளணும், நான் கிள்னா எனக்கு வலிக்கும், இல்லைன்னா யாராவது கிள்னா எனக்கு வலிக்கும், இல்ல மனசளவுல நான் வந்து சோகமா நினைக்கும், அப்பதான் என் கண்ணு தண்ணி வரும், எனக்கு அழுக வரும். ஒன்னா இல்லைன்னா என் கண்ணில் தூசி போடணும், இல்லை அழுக வரும், இல்லை ஏதாவது ஒரு சோகமான சம்பவத்தை நேரில் பார்க்கணும், அப்போ எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். கரெக்டுங்களா? இது எதுவுமே இல்லாம எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா எனக்கு வியாதி இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏதாவது ஒண்ணு நடக்கணும், நடந்தா தானே அந்த சென்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சும்மா எதுவுமே இல்லாம அந்த சென்ஸ் ஒர்க் ஆகாதுல்ல. அதாவது இவர் வந்து கடவுளை பத்தி பேச மாட்டானா, கடவுளை பத்தி நினைக்க மாட்டானா, கடவுளை பத்தி பேசுறவனை எல்லாம் திட்டுவாரா, ரிலிஜன் பொய்ன்னு சொல்லுவாரா, இவரையும் கடவுளை கும்பிட மாட்டாரா, கடவுளை பத்தி உணர்வதற்கு எதுவும் முயற்சி எடுக்க மாட்டாரா, எதையுமே செய்ய மாட்டாரா, ஆனா அவர் கடவுள் உணர்வோம். இது எப்படி தெரியுங்களா இருக்கு? நானும் கிழிக்க மாட்டேன், எவனும் கிள்ளவும் கூடாது, ஆனா எனக்கு கிள்ள மாதிரி வலிக்கணும். இது எப்படி சாத்தியம்? இவர் வந்து அது லாஜிக்னு வேற சொல்லிக்கிறாரு அவரு. அது வந்து இதுதான் லாஜிக் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லுவாங்க, இது சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கையில தான் இருந்தேன், நான் இப்ப கடவுளை கும்பிட்டேன், ஆனா எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து உணரல, நீ கும்பிடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் கிரியேட்டர் வந்து நான் உணரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது உணர்ச்சியே இல்லாதவனுக்கு எவ்வளவு கிள்னாலும் வலிக்காது, இறக்கமே இல்லாதவனுக்கு குழந்தைய கண்ணுக்கு முன்னாடி வெட்டி போட்டாலும் என்ன வருது, அழுகு வராது. கரெக்டுங்களா? இப்ப இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அது வியாதி இருக்கிறவனுக்கு தான் அது தண்ணி வராது. எதுவுமே இல்லாம உணர்ச்சி இல்லாதவனுக்கு நடந்தா அது வியாதி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வியாதி இருக்கிறவனுக்கு தான் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க சொல்றது டோட்டலி இல்லாஜிக். கண்ணில் பார்த்தாதான் நம்புவாங்க அப்படிங்கிறது டோட்டலி ஜக். அப்படி இருக்கவன்ட்டு அவன்கிட்ட கேள்வி கேளுங்க. எவல்யூஷன் அவன் பார்த்துருக்காங்கன்னா அவன்கிட்ட கேள்வி கேளுங்க. எவல்யூஷன் அவன் பார்த்துருக்கானா, பார்த்தாதான் நம்புறான்னு சொல்லுவான். அப்ப எவல்யூஷன் அவன் பார்த்தானா, எவல்யூஷன் அவன் எப்படி நம்பிட்டு இருக்கான்? டெக்ஸ்ட் புக்ல போட்டிருக்கு, இல்ல சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்புறான். அதே மாதிரி நான் வந்து ஒரு பைபிளையோ இல்ல ஒரு பகவத்கீதையோ ஒரு குரானையோ படிச்சுதான்ப்பா நான் வந்து மதத்தை நம்புறேன். எனக்கு வந்து என்னுடைய ப்ராஃபட்டோ இல்ல ஜீசஸோ, ப்ராஃபட் முகமதோ இல்ல ஜீசஸ் கடவுளோ இல்ல வந்துட்டு பகவத்கீதாவோ இல்ல வந்துட்டு விஷ்ணுவோ சிவனோ இவர் சொல்லிதான்ப்பா நான் வந்து கடவுளை நம்புறேன். நான் மட்டும் இல்லாஜிக்கா, இவர் மட்டும் புத்தகத்துல சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல படிச்சதோ இல்ல வந்து சயின்டிஸ்ட் சொன்னதோ நம்பினா மட்டும் இவரு மட்டும் லாஜிக்கா. அப்ப இவர் வந்து சயின்ஸ் வந்து ஃபெய்த்தின் அடிப்படையில தான் இந்த எவல்யூஷன் நம்பிட்டு இருக்காரு இவ்வளவு நாள். யாரு அந்த எவல்யூஷனை பத்தி பேசக்கூடிய அந்த ஏதிஸ்டா இருக்கட்டும், ஆக்னிஸ்டா இருக்கட்டும். ஸோ இப்ப இங்க யாரு முட்டாளு? நான் முட்டாளா அவங்க முட்டாளா? அதாவது டிமார்டின் காலனி படத்துல வந்து சொல்லுவாங்க, என்ன சார் லூசுக்கு முட்டா மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்கள பார்த்து அப்படிதான் எனக்கு கேள்வி அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. லூசுக்கு முட்டா மாதிரி தான் பேசுறாங்க அவங்க. ஒருவேளை அப்படி அறிவாளி கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த அறிவாளி கூட்டத்திலே கிரியேஷனிசம் பேசுறவங்க நாங்க தான் அறிவாளி, ஹையஸ்ட் அறிவாளிங்க. அப்படி வந்து முட்டாள் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த முட்டாளே கீழ்த்தரமான முட்டாள் நீங்க, அப்படிதான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் நீங்க எங்களே வந்து முட்டாள் நீ வந்து கடவுளை பத்தி பேசுறவன், கிரியேட்டரை பத்தி பேசுறவன் எல்லாருமே என்னமோ நாங்க தான் எல்லா டைமும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கோம், எங்களே தான் முட்டாள்னு சொல்லி பார்த்தா இப்ப நீங்க தான் பெரிய முட்டாள். இப்ப நான் இப்போ காட்டின எல்லா ப்ரூஃபுமே வந்து ரிலிஜன் இருந்து காட்டலையே,
ரிலிஜன்லேருந்து நான் பேசவே கிடையாது. நான் கிரியேட்டரை பற்றி பேசுகிறவங்க தாங்க, நான் ஒத்துக்கிறேங்க. நான் கடவுள் நம்பிக்கையில தாங்க நான் ஒத்துக்கிறேங்க. இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவேன்? உன் சயின்ஸே சொல்லிடுச்சுல கிரியேட்டர் இருக்கிறான்னு. இன்னொரு தரப்பான சயின்டிஸ்ட், சரிப்பா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம், எவல்யூஷன் கரெக்ட்னே வச்சுக்கலாம். எனக்கு வந்து சயின்ஸ் சொல்லி தரும் போது எல்லா தரப்பான சயின்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆட்டம் இருக்குன்னா ஆட்டம் தப்பான ஆட்டம்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டான ஆட்டம் ஸ்ட்ரக்சரையும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து 4 டைப் ஆஃப் ஆட்டமாக படிச்சிருக்கேன். அதாவது தர்பூசணி மாதிரி ஒரு ஆட்டம் இருக்கும், புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் அப்படி செதஞ்சு கிடக்கும் இப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி 4 விதமான ஆட்டம், கடைசியில் வந்து இந்த ஆட்டம் தான் கரெக்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தருவேன். பொதுவாக சயின்ஸ் சொல்லும்போது இந்த மாதிரி இது வந்து ஒரு தரப்பான சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இது ஒரு தரப்பான சயின்டிஸ்ட் சொல்றாங்க, பட் இதுதான்ப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லி தருவேன். அப்படிதானே சொல்லி தந்திருக்கீங்க. எவல்யூஷனை பத்தி பேசும்போது மட்டும் ஏன் வந்து கிரியேஷனிசத்தை மறைக்கிறீங்க? ஏன் வந்து என்னுடைய கிளாஸ் புத்தகத்திலயோ இந்த கிரியேஷனிஸ்ட் கான்செப்ட் படிக்க நீங்க வந்து எனக்கு சொல்லியே தர மாட்டேங்கிறீங்க? அதுவும் சயின்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனியான ஒரு விஷயம் தானே. இன்டெலிஜென்ட் டிசைன் ஒன்று இருக்கு. ஏன் என்னுடைய சிலபஸ்ல இல்லை? ஏன் இன்னும் வந்து என்னுடைய பாட புத்தகத்தில வரல? ஏன் அப்போ வேணுமென்றே தானே மறைக்கிறீங்க? சரி, எதுக்கு ஃப்ராடு வேலை? அப்படி டார்வின்ஸ் தியரி உண்மையா இருக்கும் பட்சத்துல எதுக்கு ஃப்ராடு வேலை பண்ணணும்? அப்படி உண்மையா இருந்துச்சுன்னா பேசாம இருக்கணும்ல. அப்போ ஃப்ராடு வேலை பண்ணும்போதே உன்னுடைய தியரி பெரிய நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நோக்கத்துக்காக தான் கொண்டு வர அப்படிங்கிறது தெரியுதுல்ல. அப்போ இப்ப இந்த படிப்புல நீ சொல்ற மாதிரி எவல்யூஷன் கரெக்ட்னே வச்சுக்கப்பா, கிரியேஷனிசம் பொய்னே வச்சுனா நீ எவல்யூஷன் சொல்லி தந்து கிரியேஷனும் சொல்லி தந்து எவல்யூஷன் கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கும். அப்படி கூட நீ சொல்லி தரலையே. அப்படியும் இல்லாம எவல்யூஷன் வந்து தியரியா தான் இன்ன வரைக்கும் இருக்கு, ஏன் ஃபேக்ட்னு சொல்லி தரீங்க? இப்ப இந்த கேள்விக்குலாம் நீங்க வந்து பதில் சொல்லணும். கமெண்ட் பாக்ஸ்ல நான் வெயிட் பண்ணேன். கண்டிப்பா இந்த விஷயத்துக்குலாம் நீங்க வந்து கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். எதனால இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறது சொல்லி தரணும். எதுக்காக ஃப்ராடு வேலை பண்ணாச்சு? எவல்யூஷன் தியரிக்கு எதுக்கு ஃப்ராடு வேலை பண்றீங்க? அப்ப அது பொய் இருக்கிறனால தானே. நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு பொய் சொல்லணும் அவங்க இந்த எவல்யூஷன் தியரி சம்மந்தப்பட்டு ஏன் பொய் சொல்லணும்? ஏன்னா மதம் சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் ட்ரெடிஷன் சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த ட்ரெடிஷன் சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் உடை தெரிவதற்காக அது உடச்செறியணும். அவன் அதுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வேலை இன்கேஸ் இந்த டார்வின்ஸ் தியரி வந்து பொய்ன்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து குத்தி காட்டியிருப்போம். உன் சயின்ஸ் அன்னைக்கே போய் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம குத்தி காட்டியிருப்போம். அப்போ ஒரு ஈகோ கிளாஷ், அதுல வந்து சயின்ஸ் வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக ஈகோ கிளாஷுக்காகவும் பிளஸ் வந்து அதுதான் மிகப்பெரிய பிசினஸே. அந்த சயின்ஸ் வச்சு தான் மிகப்பெரிய பிசினஸே. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு உணவு திங்கிறீங்க, ஒரு பீஸா திங்கிறீங்க, ஒரு பர்கர் திங்கிறீங்க, ஒரு பெப்சி குடிக்கிறீங்க, ஒரு கொக்கோ கோலா குடிக்கிறீங்க, எல்லாமே சயின்ஸ் வச்சு தான் குடிக்க வச்சிருக்கான். ஒரு மாத்திரை திங்கிறீங்க, அலோபதி மாத்திரை, சயின்ஸ் வச்சு தான் நாங்க இந்த லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம், இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு குடிக்க வச்சிருக்கான். இன்னைக்கு உணவு திங்கிறீங்க, இதை வச்சுதான் குடிக்க வச்சிருக்கான், இதை வச்சுதான் சாப்பிட வச்சிருக்கான். போடுற ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் அந்த சயின்ஸை வச்சே தான் இன்னைக்கு எல்லாத்தையும் நகர்த்திட்டு இருக்கான். அதுல அடிமைப்பணம் படுத்துறதுக்காகத்தான் இந்த சயின்ஸை வந்து முன்னிலைப்படுத்தணும். இந்த சயின்ஸை வந்து நம்ம இப்போ ஃபெயில் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான், சயின்ஸை முன்னிலைப்படுத்த முடியும். அப்ப சயின்ஸை வச்சு இங்க நிறைய பெரிய பிசினஸ் நடக்குது. அந்த ஒரு காரணம், அதுதான் மிகப்பெரிய காரணம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய காரணமா தான் இருக்கு. ஒரு வேலை டார்வின்ஸ் தியரியை வந்து அன்னைக்கு வந்து இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணியிருந்தா, இல்லை இப்ப இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணாலும் கூட இதுதான் மிகப்பெரிய உன் சயின்ஸே போய் சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல. அப்படி இருக்கக்கூடாது. சயின்ஸை முன்னிலைப்படுத்தணுங்கிறக்காக இவ்வளவு ஃப்ராட் வேலை, இவ்வளவு பொய் வேலை. இன்ன வரைக்கும் அதை வந்து கையில கட்டு ஒரு ப்ரூஃபே இல்லாம இன்ன வரைக்கும் அதை வந்து அப்படியே என்ன சொல்றது ஷேக் பண்ணிட்டே பிடிச்சிட்டு வர காரணமும் அதுதான். இவ்வளவு ப்ரூஃப் இருந்தும் டார்வின்ஸ் தியரி வந்து கரெக்ட்னு சொல்லி இன்ன வரைக்கும் பிடிச்சிட்டு வர காரணமும் அதுதான். ஸோ இந்த பதிவு மூலியமா நான் ஒண்ணு கேட்கறேங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெடிஷன் சார்ந்து, அதாவது ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் வந்து எவல்யூஷனை வந்து நம்பக்கூடியவங்க, எவல்யூஷன் கரெக்ட்னு சொல்லி இந்த டார்வின்ஸ் தியரி சார்ந்து இருக்கக்கூடிய சயின்ஸே வந்து பேசக்கூடியவங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எவல்யூஷன் கரெக்ட் அப்படின்னு பேசக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து என்ன அடிப்படையில் பேசுறாங்கன்னா, இவங்க வந்து தொல்காப்பியத்துல போட்டிருக்கு, எங்க போட்டிருக்கு, எந்த புத்தகத்துல, இது வரைக்கும் நான் தமிழ் ட்ரெடிஷன் சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரியில எவல்யூஷன் வந்து கரெக்ட்னு இது வரைக்கும் நான் எவல்யூஷன் வந்து இருக்குன்னு அது படிச்சதே கிடையாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா எங்க போட்டிருக்குன்னு தயவு செய்து சொல்லுங்க. நீங்க சும்மா புத்தகத்துல நானும் சொல்லிட்டு போயிருவேன், இந்த புத்தகத்துல போட்டிருக்கு, அந்த புத்தகத்துல போட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிருவேன். இந்த புத்தகத்துல வந்துட்டு கிரியேஷனிசம் பத்தி பேசுறேன்னா நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, எந்த இடத்துல போட்டிருக்குன்னு கேட்பீங்களா? அது மாதிரி நானே கேட்கறேன், எந்த இடத்துல போட்டிருக்கு. நீங்க வந்து இப்படி எல்லாம் போய் சொல்லிலாம் வந்து தமிழை வளர்த்தணும்னு அவசியம் கிடையாதுங்க. தமிழை வந்து பெரிய ஆளு, பயங்கரமான மூலக்கார, இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்ல மாட்டான், பொய்யான விஷயங்களை பரப்ப மாட்டான். நீங்க இந்த மாதிரி தமிழ் புத்தகத்துல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னா சொல்லாதீங்க. அப்படி இருக்குன்னா எங்க இருக்குன்னு சொல்லணும். நீங்க இப்படி சொல்லிலாம் வந்து பொய் சொல்லிலாம் வந்து வளர்த்தணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப எங்க கொண்டு போய் இந்த நீங்க பேசின சயின்ஸ் தானே, இப்ப எங்க கொண்டு போய் உங்க மூஞ்சி வச்சுக்குவீங்க? இந்த சயின்ஸே இப்போ ப்ரூஃப் பண்ணிடுச்சுல, சயின்ஸ்ல வந்து எவல்யூஷன் கிடையாதுன்னு ப்ரூஃப் பண்ணிடுச்சுல. அப்படி உண்மையானவே எவல்யூஷன் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா தமிழ் ஹிஸ்டரியில ஒரு குறளாவது எழுதியிருக்கும். ஏன்னா எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட், பரிணாம வளர்ச்சிங்கிறேன். கண்டிப்பா திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருப்பார். அட்லீஸ்ட் கண்டிப்பா ஒரு சின்ன காமெடியான ஒரு பழமொழியாவது இருந்திருக்குங்க தமிழ்ல. ஏன் இல்ல? பரிணாம வளர்ச்சி சம்பந்தப்பட்டு ஏன் அவருடைய ஹிஸ்டரியிலே யாருமே அதை பத்தி பெருசாவே பேசிக்கவே இல்லையே.
இதுல வந்து இருக்குன்னு வேற இவங்க சொல்லிக்கிறாங்க, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு வேற ஒரு பெரிய வந்து ஒரு ப்ரூஃபே இல்லாம ஒரு பிளண்டான ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அது சண்டை வேற போடுறாங்க, பயங்கரமா சண்டை போடுறாங்க நம்ம கிட்ட, பயங்கரமான சண்டை. நீ அதாவது நம்ம எப்படி பாக்குறாங்கன்னு, நீ தமிழுக்கு எதிரானவன் அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறாங்க. எனக்கும் தமிழ் மேல லவ் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு, வெறி இருக்கு, ஒன்னை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி இது பண்ணணும் இல்ல, தமிழ் அறிவாள ஒருத்தன் தான், அறிவானவன் தான். ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம்லாம் தமிழ்ல எங்கேயுமே குறிப்பிடவே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா காட்டணும். நீங்க வந்து எந்த இடத்துல, எந்த புத்தகத்துல, எந்த லைன்ல, எந்த பேஜ்ல போட்டுருக்கு நீங்க காட்டணும். காட்டிட்டு நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம். கடைசியில ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த எவல்யூஷனை பத்தி பேசக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுங்க. நீங்க ஒண்ணு காட்டுங்க. உலகத்துல யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணிங்க, எந்த சயின்டிஸ்ட் வேணாலும் மெயில் போட்டுங்க, யாருக்கு வேணாலும் கால் பண்ணிங்க, நீங்க ஒரே ஒரு அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு இந்த எவல்யூஷன் சம்பந்தப்பட்டது கொண்டு வந்து காட்டுங்க. நீங்க வந்து இனிமேல் கமெண்ட்ல போடுறவங்களா இருந்தா அந்த கமெண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃபை போட்டுட்டு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஸ்கஷன் டைரக்டா ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. அந்த ப்ரூஃப் எனக்கு வேணும், அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது குரங்குல இருந்து மனிதன் வந்தான். ரொம்ப தெளிவாவே திரும்பி பதிவு செய்யறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க வந்து பாக்டீரியா எக்ஸ்பெரிமெண்ட் போடுவீங்க, அது பாக்டீரியா எவல்யூஷன் ஆகி பாக்டீரியாவா தான் இருக்குது. அப்புறம் கேலபஸ் ஐலண்டோட எக்ஸ்பெரிமெண்ட் போடுவீங்க, அதாவது டார்வின்ஸோட கேலபஸ் ஐலண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க போடுவீங்க, அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு. அது வந்து பறவை இன்னொரு பறவையா தான் மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இன்னொரு என்டையர்லி நியூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், ஒரு குரங்கு இன்னொரு என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு மனிதனா மாறின ஒரு அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட். இல்ல எங்கேயாவது சயின்ஸ் வந்து அதை பார்த்திருக்கா, சயின்டிஸ்ட் வந்து அது நேரடியா வந்து கண்ணால அந்த அப்சர்வபிள் பார்த்திருக்கா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க காட்டணும். காட்டினாதான் அது ப்ரூஃப், இல்லைன்னா அது வந்து ப்ரூஃப் கிடையாது, அது வந்து பொய். நீங்க வந்து ப்ரூஃப்னு சொல்றது பொய். அப்படி ஒண்ணு காட்டுங்க நீங்க, நான் ஒத்துக்கிறேங்க. இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல எவல்யூஷன் வந்து கரெக்ட்னு சொல்லி இந்த வீடியோ நான் அப்பவே நீங்க எப்ப காட்டுறீங்களோ அந்த ப்ரூஃபை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் எவல்யூஷன் கரெக்ட்டுங்க அப்படின்னு நான் பேசுறேங்க. ஆனா எனக்கு தேவை ஒரே ஒரு அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட், ஒண்ணு நீங்க கொண்டு வந்து காட்டுங்க. காட்டினதுக்கு அப்புறம் இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இவ்வளவு 100% கான்ஃபிடன்ஸா சொல்றேன் அப்படின்னா, கடலே கிடையாது அப்படி ஒரு அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட், கடலே கிடையாது. இது வரைக்கும் சயின்டிஸ்டே பார்த்தது கிடையாது. அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் சயின்டிஸ்டே எவல்யூஷன் நடக்கிறத பார்த்தது கிடையாது. ஒரு புரோட்டீன் கூட தயாரிக்க முடியல, ஒரு செல்லோட புரோட்டீன் கூட எவல்யூஷனுடைய கான்செப்ட் மூலியமா தயாரிக்க முடியல, டிரான்சாக்ஷன் மூலியமா பண்ண முடியல. நீங்க காட்டிருங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். நீங்க தானே சொல்றீங்க கண்ணால பார்த்தாதானே ஒத்துக்கும்னு சொல்றீங்க. இப்ப நானே உங்ககிட்ட கேட்கறேன், நான் கண்ணால பார்த்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை, நான் எனக்கு எவல்யூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேணும். நான் திரும்பி சொல்றேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், என்டையர்லி நியூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் நம்ம பண்ணணும். தயவு செய்து அந்த பாக்டீரியாவை கொண்டு வராதீங்க, பாக்டீரியாவோ இல்லை வந்துட்டு பேர்டா கொண்டு வராதிங்க. அந்த பேர்ட் அண்ட் பாக்டீரியா நானே ஏத்துக்கிறேன். அதுக்கு பேர் அடாப்டேஷன் சொல்லுவாங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அது வந்து நீங்க எவல்யூஷன் சொன்னா கூட நான் ஏத்துக்கிறேன், அதை வந்து எவல்யூஷன் சொன்னா கூட நீங்க ஏத்துக்கிறேன். பட் எனக்கு தேவை ஒரு குரங்கு ஒரு மனிதனா மாறுறது, ஒரு நாய் ஒரு பூனையா மாறுறது, ஒரு பூனை ஒரு எலியா மாறின டிஃப்ரெண்ட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட் நியூ ஸ்பீஷஸ் இன்னொரு நியூ ஸ்பீஷஸ்க்கு மாறுது. ஒரே ஸ்பீஷஸ் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். அது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. அதாவது அதோட இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்மையை மாத்திக்கிறது, வாயவோ கண்ணவோ மூக்கவோ மாத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நான் ஏத்துக்கிறேங்க, அதை வந்து நானும் ஒத்துக்கிறேன். சரிங்களா? அதே போல நான் வந்து இந்த டிரான்சிஷனல் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு சில கிரியேஷனிசம் பேசக்கூடியவங்க ஒருத்தவங்க, கடவுள் நம்பிக்கையில பேசக்கூடிய ஒருத்தவங்க லூசுத்தனமான ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை நானும் ஏத்துக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த crocodile டக் மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு கூட காட்டுங்க அப்படியே கேட்பாங்க. மனிதனும், அதாவது குரங்குடைய மூஞ்சி மனிதனுடைய உடம்பு, இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியே அந்த மாதிரி லூசுத்தனமான கேள்வினா நான் கேட்கல. நான் ரொம்ப அது வந்து தவறான ஒரு விஷயம் தான், அதை நானே ஒத்துக்கிறேன். கிரியேஷனிசத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு சில அந்த மாதிரி கேள்வி, லூசுத்தனமான கேள்வி கேட்கறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் கேட்கவே கிடையாது. எனக்கு தேவை ஒரே ஒரு அப்சர்வபிள், எங்கேயாவது பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு காட்டுங்க. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்கன்னா நம்மளால எடுக்க முடியாது. இருந்தாலும் ஐ எம் வெயிட்டிங் அந்த பர்டிகுலர். நீங்க அதை போட்டுட்டு உங்க டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவு செய்து எடுத்த உடனே நீ போய் சொல்ற அதை பண்ற, எனக்கு தேவை அந்த ப்ரூஃப். அந்த ஒரு ப்ரூஃபை போட்டுட்டு நீங்க உங்களோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒத்துக்கிறேங்க. இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல எவல்யூஷன் கரெக்ட் நான் பேசுறேன். ஸோ மேலும் சுவாரஸ்யமான பதிவுகளோடு, மேலும் சுவாரஸ்யமான ஆதாரங்களோடு என்னோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களின் முகம் உண்மை முகம். நன்றி. Can you think of any observable evidence for Darwinian evolution, a change of kinds? I haven't seen it myself, but I believe what the textbooks tell me about it, so You've got faith in the experts? I have faith in the experts, yeah. I guess similar to how religious people have faith that God actually exists, I have faith in the experts knowing what they're talking about. We have thousands of examples. Can you give me one?
I can give you thousands. Just one. For instance, I would say look at Lenski's experiments with bacteria then. So what do the bacteria become? The bacteria are still bacteria, of course. That's not Darwinian evolution. That's not a change of kinds, is it? It is a change. It is a change in the genetic makeup of the bacteria, which is They're still bacteria. So what do the bacteria become? A new kind of bacteria. So it's still bacteria. There's no change of kinds. Finches become. they become genetically new and anatomically new, recognizably different species. So they're still finches? Well, of course they're still finches, yes. They're not a change of, there's no change of kind. Little birds that he had observed that... What did they become? Their beaks, their beak shapes. They're still birds. Yes. 3 finches that turn into different types of birds based They're still finches. Well, for example, Darwin and his study on evolution of the birds on the island that he went on to there. Their beaks changed? Their beaks. They're still birds. There's no change of kinds. That's within the kind. It's evolution on the beaks. So that's called adaptation. It's not Darwinian evolution. There's no change of kinds. There's no different animal involved. I want something that shows me Darwin's belief in a change of kinds is scientific. Darwin spoke of a change of kind. Can you think of any observable evidence for Darwinian evolution where there's a change of kind? Change of kind. Change of kind. Thing that I can see, observe, and test, which is the scientific method for Darwinian evolution, a change of kinds. Test and observe. A change of kinds. Okay, I gotta think about it. So you want the evidence of it? I would say I cannot, I think. It's a hard question, actually. Yeah, let me think about that for a sec. So Darwinian evolution is not observable, it's not scientific. I guess so. So it's unscientific, you can't prove it. It is scientific, actually. You could prove it. It could be proven, just... Do it for me. That's hard. That's just too broad of a... It's unobservable, that's why you need millions of years. Yes, exactly.